கடவுளை வாழ்த்தி நாம் வாழ்கிறோம். நமது இந்த நிகழ்ச்சி எல்லா வகையும் சிறப்பாக அமைவதற்காக நாம் வேண்டிக் கொள்கிறோம். உங்க பேர் என்னங்க? வணக்கம், என் பேர் மீனாட்சி செல்வகுமார். சரி, இங்க நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க கோலாலம்பூர் ரவாங். சரி, உங்க தாத்தா பாட்டி எல்லாம் எங்க இருந்து வந்தாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே ஊர்ல இருந்து தான் வந்தாங்க. ஊர்ல எடுத்துக்கிட்டா பீச்சம்பாளையத்துல எங்க அம்மா சைட்டு, எங்க அப்பா சைட்டு அத்தனாரி பாளையத்துல என்ன மாவட்டம் ஞாபகம் இருக்குங்களா? மாவட்டம் நாமக்கல், ஈரோடு. சரி, இப்ப இங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு தமிழ் பள்ளி ஆசிரியரா இருக்கேன், டீச்சர். சரி, இங்க இருக்கிற நம்ம இனத்தை பற்றி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கருத்துற்றுமை இருக்கு? நம்ம இனம் எடுத்துக்கிட்டா நம்ம கொங்கு வெள்ளால கவுண்டர்னு சொல்லுவோம். நம்ம மற்றவங்களோட மிக்ஸ் பண்றது குறைவுதான். நம்ம திருமணம் பண்றப்பயும் அப்படிதான், ஒவ்வொரு நிகழ்ச்சி அப்பயும் அப்படிதான். நம்ம தான் தனிச்சு நிற்போம். கவுண்டர்னா கொங்கு வெள்ளால கவுண்டர்னா அது தனியா தான் நிற்போம். எப்போதுமே காட்சி அளிப்போம். நம்மளுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரத்தை இன்ன வரைக்கும் மலேசியால நாங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க என்ன குலம்னு தெரியுமா? நான் பிறந்தது காடைக்குளம், திருமணம் ஆகி இருக்கிறது பெருங்குடி. ஊர்ல எங்களோட கூட்டம் பில்லூர் படவெட்டி அம்மன் கோயிலுக்கு போவோம். எங்க வீட்டுக்காரர் கருவூர் புது வாங்கால் அம்மன், அங்க போவோம். உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்காங்க? எனக்கு 3 பசங்க, ஆண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. 3 பேர்த்தையும் எப்படி வளர்த்துறீங்க? மலேசியனா வளர்த்துறீங்களா, தமிழனா வளர்த்துறீங்களா, இல்ல கவுண்டரா வளர்த்துறீங்களா? 3 முறைகளையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேசியத்தையும் விட்டு கொடுக்காம, ஜாதியையும் விட்டு கொடுக்காம, குலத்தையும் விட்டு கொடுக்காம. கண்டிப்பா, ஏன்னா நாங்க மலேசியால இருக்கிறதுனால அப்படிதான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இது பிறந்த மண்ணில் இருக்கிறவங்களை விட அயல் மண்ணில் இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே அந்த உணர்வு அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது? கண்டிப்பா, நாங்க இப்ப நாங்க எடுத்துக்கிட்டோமா ஒவ்வொரு நிகழ்வும் கொங்கு வெள்ளால கவுண்டர் எது ஒண்ணு தெரியலன்னா ஊருக்கு போன் அடிச்சாவது கேட்டு எங்களோட இதை நாங்க பின்பற்றி செய்வோம். நிகழ்ச்சி பத்தி சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ முதல்ல உலக அளவில் நம்ம கொங்கு சமுதாயம் கொங்கு மக்கள் இங்க ஒன்று கூடி இருக்காங்க. பல நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பாக்குறப்ப அந்த உணர்வு, நம்மளோட ரத்தம் இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு தோணுது. இது நம்மளுக்கு இனி வரும் காலங்கள்ல ஒவ்வொரு நாட்டிலையும் நடைபெற்றுதுன்னா, இப்ப நீங்கெல்லாம் வெளிநாட்டுல இருந்து எங்களை பாக்குற மாதிரி நாங்களும் தாய்நாட்டில இருந்து நாங்களும் மற்ற நாடுகள்ல உள்ள நம்ம கொங்கு கவுண்டர்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதே போலதான் இங்க உள்ள எல்லாருக்கும் இந்த உணர்வு எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க இங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு வருவீங்க, அங்கிருந்து இங்க வருவாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பேர்த்த ஒட்டுக்க நீங்க பாத்துக்க முடியாது இல்லையா? இது உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது? எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இத்தனை 1000 பேரும் நம்ம சொந்தக்காரங்களான்னு நினைக்கிறப்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன குளம், நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப ஒரு சிலர் இங்க மலேசியால இல்லாத குளம்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் புதுமையா இருக்கு எங்களுக்கு. ஆனா பார்க்கும்பொழுது இத்தனை 1000 பேரும் நம்ம சொந்த பந்தங்களான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது தொடர்ந்து நீடிக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கம் வருது. கண்டிப்பா நீடிக்குங்கிற நம்பிக்கை இருக்கா இல்லையா உங்களுக்கு? நிச்சயமா, மலேசியால நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம். கண்டிப்பா நீடிக்கும்ன்ற நம்பிக்கையோட சொல்றேன். இது யாருனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? மலேசியா மற்றும் இந்தியாவில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு செய்யறாங்க இந்த உலக கொங்கு மாநாடு.